படத்துல பண்டைய காலத்த சேர்ந்த ஒரு லூடோ போர்டுங்க. இந்த லூடோ போர்டு கரெக்ட்டா நம்ம தாயம் எப்படி விளையாடுவோமோ, அதே மாரியான ஒரு கான்செப்ட் தான். இதுல விளையாடக்கூடிய ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க காய அடிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களே நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லூடோ போர்ட வச்சு, புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு புரொஃபசர் நம்ம சூரஜா கண்ட்ரோல் எடுக்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா, இவர் கைய தூக்குனாரு அப்படின்னா, அவரும் கைய தூக்குறாப்ல. அவர் கையால யாரையாவது அறையிற மாரி பண்ணாரு அப்படின்னாலும், இவரும் அறைஞ்சிடுறாரு. இத கண்ணால பார்க்கக்கூடிய அந்த காலேஜை சேர்ந்த ஸ்டூடண்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயங்கள சொன்னாலும் யாரும் ஆரம்பத்துல நம்பல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஸ்டூடண்ட்டையுமே அந்த புரொஃபசர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கிறாப்ல. எப்படி இந்த லூடோ போர்டோட உதவி மூலமா இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் எடுக்குறாரு. இந்த கண்ட்ரோல்ல இருந்து இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதையே. ஒரு நீட்டான பிளாட்டுங்க. அருமையா எடுத்திருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா செம்ம என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ரிப்பீட்டடான சீன்ஸ் வருது. ஆனா கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல நெறைய சீன்ஸ் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டா நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம சூரஜ்லாம் செகண்ட் ஹாஃப்ல நெறைய இடங்கள்ல நம்மள சிரிக்க வைக்கிறாரு. இந்த மாரி எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி.